நம்ம இந்த வீடியோல என்ன பத்தி பார்க்க போறோம்னா, எப்ஸ்டீன் எப்ஸ்டீன் எப்ஸ்டீன். நீங்க நெறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஆள பத்தி. ஏன்னா, ஒரு 1 வீக் 1 வீக்கா? ஒரு 2 வீக்ஸா அவர பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆ அவர் வந்து நெறைய இது பண்ணியிருக்காரு. அவருன்னு சொல்லக்கூடாது. அவனையும் மரியாதை கிடையாது. நெறைய பண்ணியிருக்கான். குழந்தைங்கள இது பண்றது, குழந்தைங்கள வச்சு செக்ஸுவலா இது பண்றது, நெறைய பண்ணியிருக்கான். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பத்தி பேசணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சாரி எப்ஸ்டீன் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ப்ரூக்ளின்ல வந்து 1953ல ஜனவரி 10ஆம் தேதி வந்து பிறந்திருக்கான் அந்த ஆளு. ஃபஸ்ட்டு ஏதோ சும்மா ஸ்கூலிங் போயிட்டுருக்கான். ஸ்கூலிங் வந்திருக்கான், நார்மலா தான் இருந்திருக்கான். சும்மா ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணியிருக்கான். அப்புறம் இந்த பெரிய பெரிய ஆளுங்களோட கான்டாக்ட்ஸ்லாம் எடுத்து இந்த பொண்ணுங்களை வச்சு இது பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு சுற்றிட்டு இருந்திருக்கான். அப்புறம் ஏன்னா இதை பற்றி தெரிஞ்சிருக்கு. இப்போது 2015 16 அந்த டைம்லேயே தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சப்போ வந்து யுஎஸ்ஏ கவர்மெண்ட் வந்து இவனை வந்து பிடிச்சி ஜெயிலெலாம் போட்டு இது பண்ணியிருக்காங்க. இவனை பற்றி தெரிஞ்சா எங்க நம்ம மாட்டிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெரிய பெரிய ஆளுங்க, உங்களுக்கு தெரியாதுல்ல, எல்லாரும் சொன்னதான் நானும் சொல்ல போகிறேன். அவங்க வந்து ட்ரம்ப்பு அந்த மாதிரி ஆளுலாம் வந்து அந்தால கொண்டுட்டானுங்க அப்படின்னு ஒரு கொண்டுட்டாங்க. ஆனால் சூசைட்னு சொல்லிட்டு கேஸை முடிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தா இன்னும் அந்த ஆள் உயிரோட இருக்கான். அவர் இன்னும் சாவலை, இது வேற ஒருத்தனை சாவடிச்சுட்டு இவன் செத்துட்ட மாதிரி காமிச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்கிறானுங்க. இதை நம்ம எதை நம்புறது எதை நம்பக்கூடாது அப்படின்னே தெரியல. எனக்கு இப்போ அவன் செத்தான் சாவலன்ற பற்றி நம்மளுக்கு தேவையில்ல. இந்த பொண்ணுங்க இந்த குழந்தைங்க அவங்கள பற்றி நினச்சி பாருங்க. நம்ம என்ன சொல்கிறது, அவங்களாம் இந்த மாதிரி இதை விட இது என்ன கேவலமான விஷயம்னா, சமைச்சு சாப்பிட்ருக்கானுங்க. சமைச்சு சாப்பிட்ருக்கானுங்க குழந்தைங்கள. எந்த அளவுக்கு கேவலமாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி கேவலமாக பண்ணியிருக்காங்க. இப்போ நான் என்ன செய்யறது, என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. அது வேற இருக்குது. நம்மளால இப்படி பேச முடியும், 4 பேர் இதை தெரிய வைக்க முடியும், அவ்வளோதான். நீங்களும் 4 பேர் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க. இதை பற்றி தெரிஞ்சால் எதுவும் பண்ண முடியாது நம்ம அவங்களால. ஆனால் இதை பற்றி பேசுறதுனால அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்ல, அவங்கள வந்து ஜெயிலில் பிடிச்சி போட்டா இது எப்படியாவது வேற ஒரு பிரச்சனையா மாத்திடுவானுங்க. இது இன்னொரு என்ன பிரச்சனைனா, இதை வந்து இப்போ திடீர்னு வெளியே ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. இதனால வந்து எனக்கு தெரிஞ்சு வேற ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையை மறைகிறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு. அப்படி இருக்கலாம். நம்ம எப்படின்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இவனை வச்சு என்னன்னு செய்யறதுன்னு தெரியல. பார்ப்போம். அப்புறம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல நிறைய இருக்கு. அதை பத்தி நம்ம பேசணும் இன்னைக்கு ஃபுல்லா கூட பேசிட்டு இருக்கலாம். ஆனா இதுல எனக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருந்த விஷயம்னா, இந்த இந்த ஹியூமன் மீட்டை சாப்பிட்றது, அப்புறம் வந்து இந்த குழந்தைங்கள வந்து செக்ஷுவல் ஹராஸ் பண்ணி இது பண்ணது, இது வந்து பெரிய பெரிய ரொம்ப பெரிய ஸ்டீஃபன் ஹாக்கிங்லாம் இருக்காங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங்லாம் இன்னும் இதான் தியரி இருக்கு, ஃபைல்ஸ் இருக்கு. ஆனா அவர் ஒரு வேளை நம்ம எப்படி சொல்றது, அவர் வந்து ஒரு வேளை பிளாக்மெயில் பண்ணி அவரை உட்கார வச்சு அப்படி பண்ணிடலாம். ஆனா நம்மளுக்கு தெரியல. ஆனா அந்த அவரும் இருக்காரு. அவருக்கு நம்ம எதுவும் முழுசா தெரியாம எதுவும் பேசிடக்கூடாது. அவரும் இருக்காரு இந்த ஃபைல்ஸ்ல. தெரியல யாரை நம்புறதுன்னே தெரியல. இது என்ன சிரிப்புனா, மதர் தெரேசாவே இந்தியாவுக்கு வந்து நிறைய பொண்ணுங்களை கடத்திட்டு போய் அங்க வித்துருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ரூமர் எழுதிட்டு இருக்காங்க. அது கான்ஸ்பிரசி தியரியா இல்ல உண்மையா? இவனுக்கு இப்ப இந்த ஏஐ வந்தனால எது உண்மை எது பொய்னே நம்ம முடியல. அது வேற பெரிய பிரச்சனையா இருக்கு. இதுக்கெல்லாம் எவன் பண்ணாலும் அவனை வந்து சொன்னா மட்டும்தான் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். என்ன பண்றதுன்னு தெரியல. பார்ப்போம். இது இப்படியே தான் போயிட்டு இருக்கோம். இவனுங்க இந்த பிரச்சனையை முடிக்க மாட்டானுங்க. இப்போ 2 வீக்ஸ் கிட்ட, எப்படி ஒரு 2 வீக்ஸ் கிட்ட யூஎஸ்ஏ ஃபுல்லா பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கு. போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க, ப்ரொடெஸ்ட் நடந்து தான் இருக்கு, எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. ஆனா என்ன போய் கொஸ்டின் கேட்டு என்ன பிரயோஜனம்? இவன் என்ன சொல்லவா போறான்? ஒன்றும் பண்ண போறதில்ல. இது வந்து அவனுங்க ஏதோ ஒண்ணு மறைக்க இதை வந்து வெளியிட்டுறானுன்னு தான் நினைக்கிறேன். இல்ல இது வந்து அவரோட ஆப்போசிட் பார்ட்டி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அவனுங்க வந்து இது ஒரு அரசியலுக்கு ஆதாயமா இது பண்ணியிருப்பானுங்க. கடைசி அவனுங்க ஜெயிச்சுட்டு போயிடுவானுங்க இந்த எலெக்ஷன்ல. கடைசி அவனும் வந்து அதான் பண்ணுவானுங்க. இன்னும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. நம்ம ஜஸ்ட் சும்மா எப்படி சொல்றது, ஒரு பப்பட் மாதிரி அவனுங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்பிட்டு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இந்த ஒரு ஒரு இது ஒரு என்னது ஒரு பழமொழி மாதிரி தான். நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இருக்கும் உண்மையெல்லாம், ஆனா நம்மளால பார்க்க முடியாது. அந்த மாதிரி தான் இவங்க என்ன வேணா பண்ணுவானுங்க, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க இது வந்து இது ஒப்பீனியனோ, இது வந்து ஒப்பீனியன் சொல்றதாகவோ, இல்லை வந்து இது சரியா தப்பா, இல்லை அவனுங்க ஏன் அப்படி பண்ணானுங்க அப்படிதான் இல்லை. இதை பத்தி உங்ககிட்ட சொல்லணும் பேசணும்னு கூட இருந்துச்சு. நல்லா வந்து சொன்னேன். அவனுங்க அதுவும் ரொம்ப கேவலமா, ரொம்ப சங்கட்டமா இருக்கு. என்னால ஒரு சிலர இவனுங்க வந்து இப்படி பண்றதுனால இதை ஒரு சிலர் வந்து எப்படி சொல்றது, இப்போ அடுத்து வர இப்போ தெரியாம என்ன மனுஷங்களை வந்து சாப்பிட்றது ஒரு நார்மலான விஷயமா ஆக்கிடுவானோன்னு பயமா இருக்கு. ஏன்னா இவனுங்க
இந்த ஆனா இவனுங்கள இவனுங்கள இப்படியே விட்டா இது எதுவும் மாறாது. ஆனா இவனுங்கள வந்து என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாதே! பார்ப்போம். இவனுங்கள ஏதாவது அந்த ஊர்ல ஏதாவது பிரச்சனை நடந்து இல்லை எவனும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இந்த பிரச்சனைக்கு முதல்ல. இது சப்போர்ட் பண்ணா வேர்ல்டு வார் 3 மாறும்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கானுங்க. அது வேற என்ன கதைன்னு தெரியல. வேர்ல்டு வார் 3 மாறிச்சுன்னா அவனுங்க கம்முன்னு எஸ் ஆயிடுவானுங்க. நம்ம மாட்டின்னு சாவணும். அதுதான் பிரச்சனை. இந்தியாவுக்கு வராது. இந்தியாவுக்கு வரும்போது பார்த்துக்கலாம். ம். என்ன பண்றது? அந்த குழந்தைங்கள நினைச்சா தான் கஷ்டமா இருக்குது. கரெக்ட்டு தான். இந்த எப்ஸ்டீன பத்தி நெறைய பேச வேண்டியது இருக்கு. இது சும்மா ஒரு இன்ட்ரோ வீடியோ மாரி அவன பத்தி சொல்லணும்னு நெனச்சேன். இன்னும் நெறைய அவன பத்தி பேசணும். ம். அவன பத்தி பேசுறதும் நெறைய இருக்கு. அவன பத்தி பேசுற வரைக்கும் அவன பத்தி பேசினா பேசிட்டே இருக்கலாம். நெறைய இருக்கு இந்த எப்ஸ்டீன் கேஸ்ல. நான் ஒவ்வொன்னா ஒரு வீடியோவா போடுறேன். பார்ப்போம். ம். அப்புறம் வேற என்ன சொல்றது? ம். அவ்வளோதான். அவன பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றுங்க.